தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாமக பாரதிய ஜனதா கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு எங்கு ஓட்டு வங்கி இருக்கிறதோ அங்கு பாமகவுக்கு இல்லை, பாமகவுக்கு எங்கு ஓட்டு வங்கி இருக்கிறதோ அங்கு பாரதிய ஜனதாவுக்கு இல்லை. அப்படியான இரண்டு கட்சிகளுக்கும் என்ன லாபம் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. பாமகவை பத்தி ஒரு யோசனை எல்லாம் இங்க கிடையாது. ஒரு குடும்பத்தை பத்தி இருக்கின்ற யோசனை, என் மகன் ஜெயிலுக்கு போவானா மாட்டானா, இது மட்டும்தான் யோசனையா இருந்து அந்த குடும்பத்தினுடைய நலனுக்காக இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்திருக்காகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அந்த போபால் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இன்னும் முடிவாகல. அதுல அன்புமணி இதுவாக பிடிக்கப்பட்டார். அது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. 10 தொகுதிகள் கிடைக்கும் போது ஒரு ஓட்டு சதவீதம் கிடைக்கும், அதை வைத்து தேர்தல் ஆணையத்திலே சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது அவர்கள் நினைப்பாக இருக்கும். நம்மளுடைய பாரிவேந்தர் ஆனாலும் சரி, ஏசி சண்முகம் ஆனாலும் சரி, இல்ல ஜான் பாண்டியன் ஆனாலும் சரி, இவர்களுடைய அந்த பின்னணி எடுத்து பாருங்க, எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்க, எந்தெந்த கேசுகள் சிபிஐ எடுத்த போறதுன்னு பாருங்க. அதுல இருந்தே நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தலினுடைய விளைவாகத்தான் இந்த கூட்டணிகளே அமைகிறது. அப்போது தேமுதிகவும் வரவில்லை என்றால் 40 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவார்கள். அது கட்சியினர் மத்தியிலே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அது போக அடிப்படையான ஒரு ஓட்டு வங்கி என்பது இரட்டை இலைக்கு முழுமையாக கிடைக்கும். இருந்தாலுமே பாமகவை பொறுத்தவரைக்கும் பாமக ஓட்டுக்களை தவிர மற்ற அவங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் ஓட்டு அவங்களுக்கு கரெக்டா டிரான்ஸ்பர் ஆகணும். மத்திய வடமாவட்டங்கள்ல அல்லது சேலம் போன்ற இடங்கள்ல பாஜகவுக்கு பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருக்கிறதா மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. நீங்க சொல்லுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதாவுக்கு கூட்டணியின் ஒட்டுமொத்த ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த கணக்கு தான் இங்கு ஓடுவதாக நான் யூகிக்கிறேன். மற்றபடி வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இரண்டு கட்சிகளுக்குமே இல்லை. தேர்தல் ஆணையத்திலே சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தம் தான். இதுதான் எனது யூகம். நம்மளுடைய வாக்கு வங்கி வன்னியர்களுடைய ஓட்டு என்னுடைய ஓட்டு, வன்னியர்கள் நான் எங்க சொல்றேனோ அங்கதான் ஓட்டு போடுவார் என்ற ஒரு நிலையில் இருந்து இவர்கள் இந்த இஷ்யூவை அணுகி கொண்டிருக்கிறார்கள். இப்படியே தொடர்ந்து அணுகி கொண்டிருந்தால் நிச்சயமாக வன்னியர்கள் அடுத்த ஒரு காம்பினேஷனுக்கு போய்விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அதற்காகவே வன்னியர் கட்சிகள் அங்க புது கட்சிகள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த கட்சிகள் வேல்முருகன் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அந்த மாதிரி நபர்களோடு சேர்ந்து வன்னியர்கள் பயணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்போது பாமக நிறுவனர் உருவாக்கியுள்ளார்.